மாட்டு பொங்கல் வந்தது வந்துச்சு. இவனுங்க என்ன வச்சு என்னென்ன பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. அதே நம்ம ஆனந்தராஜன் இங்கே பேர்பட்டம் வெளியூர். நான் என்ன மாடா ஒத்தக்கிச்சிங்கயாடா? ஓ, இதுதான் தலை பொங்கலா? அந்த தலை மட்டும் இருக்கே. மாட்டேங்கூட நான் விட்டுருவேன். அதனோட எலும்பத்தினி மேல ஏறுது. ஓ, அது கண்ணு குட்டியா? மாட்டு சாணி கேள்விப்பட்டிருக்கேன். இதனோட சாணி மாடு. அதுவும் எத்துக்கால் பூச்சி மாதிரி இருக்கு. இது மாடா? சரி, அது என்ன 3 புலி கரும்பு வேற தலைகீழ இருக்கே. இதுக்கு பொங்கல் வைப்போம். இங்க மாடே பொங்கல் வைக்குது, அதோட நாய் நக்குது. பரவாயில்ல, பாக்குறவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு மாடன்னு எழுத்துனாரு போற. அங்க நிக்கிறாரு அந்த மனுஷன். இது என்ன பொங்கலுக்கு பக்கத்துல ராக்கெட்டு? இது என்ன நாங்க 2 பேரும் செத்து போன மொழி மாலை போட்டிருக்காங்க? மாடு கரும்பு திங்கிறது கூட நான் ஏத்துக்கோண்டா. அதுக்கு அந்த மாட்டுக்கு டோசர் போட்டு விட்டுருக்கீங்க. அட பாவமே, இது என்னோட கொடுமை. மாடு பொங்கல் வைக்கிறது கூட ஓகே, மடியில சூடு வச்சுக்க போதுடா. டேய், நீங்க வரைஞ்ச மாடு கூட எனக்கு பெருசா தருவாரா? ஆனா அதை திருடிட்டு போயிடுவாங்கன்னு அந்த கம்பியில கட்டி கோலம் போட்டிருக்கீங்க பாரு. அதான் ஏத்துக்க முடியல.